4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1313 கேபினெட்டு பேக் டெப்த் கூட நம்ம இதில் வாங்கியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் அண்ணனோட ஸ்டீரியோ போர்டு ஐஆர்எஃப் 250 அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டகாரா கம்பெனியோட டிரைவர் போர்டு, அதாவது ஸ்டீரியோ டிரைவர் போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஸ்டிகேல 4392 ஐசி, அதாவது சிங்கிள் சப்ளை 24 வோல்ட்டு வந்து இதுக்கு கம்பல்சரி கொடுக்க போகிறோம். இதில் முன்னாடி அகர்லிக் பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நியூ மாடலாக வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேக்கம் ஜாக் 9 பின் வேக்கம் ஜாக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப்ளே நல்ல ஒரு யூஎஸ்பி போர்டு, நல்ல ஒரு ஆடியோ டெப்த்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அதாவது நம்ம 6 இன்ச்சு ஸ்பீக்கருக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு 20 மீட்டர் கேபிள் வாங்கியிருக்கேன். நம்ம அகர்லிக் பேனலோட இந்த நாப் செட்டும் வந்துருச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நாப் செட்டு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூட்டருக்காக பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கெப்பாசிட்டர் வந்து 2 நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். மெலினமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூட்டர் 2 டியூட்டர் யூஸ் பண்ணுறோங்க லெஃப்ட் ரைட்டுக்காக, நல்ல ஆடியோ கிளாரிட்டி. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரௌண்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நித்தில் சோனிக்கோட 40 வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 40 வாட்டேஜில் 2 ஸ்பீக்கர் வந்து சரௌண்டுக்கு மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். சரௌண்டுக்கு வந்து பக்காவான ஒரு ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பேட்ரி வந்து டபுள் பேட்ரி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் 24024 அவுட்புட் வர மாதிரி நம்ம இந்த ஜிஆர் கன்வெர்ட்டர் நம்ம இதில் எடுத்திருக்கோம். ஜிஆரை பொறுத்தவரை நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்குங்க. சரௌண்டிங்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டல் போர்டோட சிங்கிள் சப்ளையில் சரௌண்டு போர்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பீட்டிங்கை டிரான்சிஸ்டர் டைப் இல்லாமல் பக்காவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் பேஸு ட்ரிபிள் வால்யூம் நல்ல ஒரு ஹை கெயினாக இருக்கும். சிங்கிள் சப்ளை தான். வேணுன்ற நண்பர்கள் கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்இடி, அதாவது வால்யூம் கண்ட்ரோலுக்கான எல்இடி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கான ஒரு சுவிட்சு. அடுத்து லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ohmஸில் வந்து 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து ஸ்பீடான் வந்து 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஸ்பீடானை பொறுத்தவரையும் இந்த பேந்தர் கலர் வந்து பட்டாசு கிளப்புதுங்க. அதனால் நம்ம வண்டிக்கு மேக்ஸிமம் இதுதான் போட்டு கொடுத்துருக்கோம். 40 வாட்டேஜ் 8 ohmஸுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எல்லாமே ஆம்பிளிஃபையர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உரிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தேவை அப்படின்ற பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டாசு கிளப்புதுங்க. நியூ டைப்பாக வந்திருந்தது, பார்க்கவே பிடிச்சிருந்தது. அதனால் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்டோம். இப்போ லைட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய நாப்புக்கு வந்து ரெட் கலரும், சின்ன நாப்புக்கு வந்து க்ரீன் கலர் லைட்டும் போட்டிருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி தேவை அப்படின்ற பட்சத்தில் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக கம்பல்சரி காமிச்சிடும். இதோட ஆடியோ கூடிய சீக்கிரத்தில் வருங்க இன்ஸ்டாகிராமில்.